Hello friends, today we can discuss Kruskal algorithm. Kruskal algorithm oda definition பார்க்கலாம். It is another algorithm of minimum spanning tree. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா minimum spanning tree ஓட another algorithm இப்படியும் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. In this algorithm always a minimum cost has to be selected. இது algorithm சால்வ் பண்ண மினிமம் காஸ்ட் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இட் டஸ் நாட் நெசசரி தட் செலக்டட் ஆப்டிக்கல் எட்ஜஸ் இன் அட்ஜசன்ட். இதுதான் நெசசரியாக வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்றது ஆப்ஷன் வந்து இந்த அல்காரிதமில் இல்லை. இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. V1 V2 V3 V4 V5 V6 V7 V8ன்னு 8 வெர்டெக்ஸு கொடுத்துருக்காங்க. 8 வெர்டெக்ஸ்க்கு வெயிட்டட் கிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த க்ரூசிக்கல் அல்காரிதம் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எட்ஜஸ், இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் எட்ஜஸை மென்ஷன் பண்ணலாம். தென் வெயிட் அந்த நம்பர், தென் ரிசல்ட். அது வந்து க்ரூசிக்கல் அல்காரிதம்க்கு அக்செப்டடா தென் ரிஜெக்டடா அப்படின்னு பார்த்ததுக்கு ரிசல்ட். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெயிட்டட் எழுதிக்கலாம். எத்தனை வெயிட்டட் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9. தென் 9 வெயிட்டட் இருக்குது. அதெல்லாம் வந்து மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 தென் 9. ஃபஸ்ட்டு அந்த வெயிட்டட் கிராஃபில் மினிமம்லேருந்து மேக்ஸிமம் எடுக்குன்னா 10 இருக்குது, தென் 11, தென் 12 இருக்குது, தென் நெக்ஸ்டின் 14 மினிமமாக இருக்குது, தென் நெக்ஸ்ட் அதோட மேக்ஸிமமாக 17 இருக்குது, தென் 20 22 23 தென் 24. இப்போ 10 வெயிட்டட் கிராஃப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. V1க்கு V6க்கு 2 எட்ஜஸ் இங்கே பாருங்கள். இந்த 2 எட்ஜஸை குறிக்கிறத 10ன்ற வெயிட்டட் கிராஃப் எங்கே இதுக்கு நடுவில் இருக்குது? 1ன்ற எட்ஜுக்கும் 6ன்ற எட்ஜுக்கு நடுவில் 10ன்ற வெயிட்டட் கிராஃப் இருக்குது. இது வந்து ரொம்ப மினிமம் இருக்குது. அதனால் வந்து இது அக்செப்டட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கும் நம்ம ஒரு ட்ரா பண்ணிடலாம். V1 6க்கு வந்து வெயிட்டட் இது மினிமமாக இருக்கிறதுனால இந்த க்ரூசிக்கல் வந்து அக்செப்ட் பண்ணிச்சு. தென் நெக்ஸ்ட் 11 எங்கே இருக்குது? V8 V3க்கும் V4க்கும் நடுவில் இருக்குது. அப்போது 3,4ன்ற எட்ஜஸ்க்கு நடுவில் இருக்குது. இதுவும் மினிமமாக இருக்குது. அதனால் வந்து எதோட கனெக்ஷனால் அதனால் அக்செப்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த எட்ஜஸும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். 3 தென் 4. அப்போ இங்கே வந்து 11. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து 12ன்ற வெயிட்டட். 12 எங்கே இருக்குது? V2க்கும் V7க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 2,7ன்ற எட்ஜஸ்க்கு நடுவில் 12 இருக்குது. இது வந்து மினிமமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். எதோடையும் வந்து ஜாயின் ஆகலை. அதனால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்போது 2 தென் 7 இதுவும் அக்செப்ட் ஆகிடுச்சு. தென் 12ன்ற வெயிட்டடில். தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 14 எங்கே இருக்குது? V2க்கும் V3க்கும் இருக்குது. தென் இதுக்கு கனெக்ஷன் இல்லை. அப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணிடலாமா? ஒரு எப்படின்னா ஒரு ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே கண்டினியூஸாக ஜாயின் ஆகிற மாதிரி வரணும். தென் நடுவில் அங்கே இங்கே அப்படின்னு போகக்கூடாது. ஓகேங்களா? க்ரூசிக்கல் அல்காரிதம் 14 வந்து பார்த்திங்கன்னா 2க்கும் 3க்கும் இருக்குது. தென் இது மினிமமாக இருக்குது. எதோட அப்படி ஒரு இணைக்கிற மாதிரி வரல. ஒரு அசைக்ளிக் கிராஃபாக இருக்கணும். தென் ஒரு சர்க்கிள் மாதிரி வரக்கூடாது. ஓகேங்களா? ஒரு ஸ்கொயர் மாதிரி மாதிரி வரக்கூடாது. முடிவற்ற மாதிரி ஒரு டயக்ராம் வரணும். அப்போ அதனால் 14 வந்து நான் பண்ணுறது ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வரல. அதனால் வந்து 14 வந்து இந்த க்ரூசிக்கல் அல்காரிதம் அக்செப்ட் பண்ணிக்குது. அப்போ 14 வந்து இருக்குது. தென் 17 பாருங்கள். V7க்கும் V4க்கும் இருக்குது. அப்போ 4,7 இங்கே பாருங்கள். இது ஜாயின் ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடுமா? அதனால் இது வந்து என்ன பண்ணிடலாம்? ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? தென் 20 வந்து பார்த்திங்கன்னா V5க்கும் V4க்கும் நடுவில் இருக்குது. அப்போ 4,5 இங்கே பாருங்கள். இப்போது 5ம் 7ம் 5ம் 4ம் ஜாயின் ஆகினா ஒரு சர்க்கிள் ஷேப் வரல. அப்போ இது அக்செப்ட் பண்ணிக்கலாமா? தென் அப்போது 20 வந்து அக்செப்டட். தென் 22 பாருங்கள். V5க்கும் V4க்கும் இருக்குது. அப்போ இங்கே ஜாயின் பண்ணலாமா? தென் ஜாயின் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து மேக்ஸிமமாக இருக்கிறதுனால. தென் 5 தென் 7 22 வந்து ரிஜெக்டட் ஆகிடுது.
தென் இது வந்து ஒரு கனெக்ஷனாக முடியுது பாருங்கள், இப்படி ஒரு கனெக்ஷனாக முடியறதுனால ரிஜெக்டட் ஆகிடுது. தென் 23 பார்த்தீங்கன்னா V6க்கு V5க்கு இருக்குது. இப்போ இதுக்கும் கனெக்ஷன் பண்ணால் வந்து ஒரு ஷேப் வரல, அப்போ 23 அக்செப்டட். எதுக்கும் 5க்கும் 6க்கும் என்ற எட்ஜஸ்க்கு நடுவில் 23 இந்த வெயிட்டட் கிராஃப் வந்து அக்செப்ட் ஆகுது. ஓகேங்களா? ஒரு கிராஃபில் அது கனெக்ஷன் பண்ணும்போது ஒரு கனெக்ஷன் வந்து ஒரு சைக்கிளாக வந்தால் அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடணும், ஆசைக்கிளிக்காக வந்தால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் 25 பார்த்தீங்கன்னா V1க்கு V2க்கு வருது. இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் ஆகுது. அப்போ என்ன வரும், ஒரு பென்டகன் எக்ஸகன் ஷேப் வரும். அதனால் வந்து நம்ம இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். 1, 2 வந்து ரிஜெக்டட். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஷிக்கல் அல்காரிதம். க்ரூஷிக்கல் அல்காரிதம் ஒன்றும் இல்லை, இது வந்து அனதர் ஃபார்ம் ஆஃப் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ சால்வ் பண்ண மாதிரி அதுக்கு இன்னும் சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணாங்கன்னா க்ரூஷிக்கல் அல்காரிதமை யூஸ் பண்ணாங்க. இது வந்து காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மினிமம் காஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டஸ் நாட் நெசசரியாக இருக்காது. செலக்டட் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ்க்கும் அட்ஜசன்ட்க்கும் நடுவில் செலக்ட் பண்ணலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சைக்கிளிக்காக இருக்குது, ஒரு எக்ஸகன் ஷேப்பில். இதை வந்து நம்ம ஆசைக்கிளிக் கிராஃப்னால் என்ன பார்த்தோம், ஒரு முடிவற்ற பாத் அப்படின்னு பார்த்தோம். அதனால இவங்க பாருங்கள் சொல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவற்ற, இப்போ இதோட கனெக்ஷன் ஆனால் இது ஒரு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இல்லைன்னா வந்து டைமண்ட் ஷேப்பில் வருமா, அதனால் ரிஜெக்டட். இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும். வர 2 எட்ஜஸ்க்கும் நடுவில் ஒரு வெயிட்டட் கிராஃபோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது பண்ணும்போது ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து ரிஜெக்டட். தென் சைக்கிளிக் கிராஃப் சைக்கிள் ஃபார்ம் ஆனால் அது வந்து அக்செப்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எட்ஜஸ், தென் வெயிட்டட், தென் ரிசல்ட். இப்போ 1க்கும் 6க்கும் 10 இப்போ நம்ம வெயிட்டட் கிராஃபில் எத்தனை இருக்குது, 9 இருக்குது. அந்த 9 வெயிட்டட் கிராஃபை நம்ம எழுதிட்டோம். அதில் பாருங்கள் 1க்கும் 6க்கும் நடுவில் ட்ராப் பண்ணும்போது எந்த சைக்கிள் கிராஃபும் வரல, அதனால் அக்செப்டட். தென் 11க்கும் 3, 4 எட்ஜஸ்க்கு 11 வெயிட்டட் கிராஃப் இருக்குது. அதுக்கு ட்ராப் பண்ணும்போது ஒரு சைக்கிள் ஃபார்ம் வரல, அதனால் வந்து அது அக்செப்ட் ஆகிக்குது. தென் 2, 7 இதோட வெயிட்டட் கிராஃப் வந்து 12, இது மினிமமாக இருக்குது. இது ட்ராப் பண்ணும்போது வந்து ஒரு சைக்கிள் ஃபார்ம் வரல, அதனால் இதுவும் அக்செப்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தென் 2, 3 வரையும் வெர்டெக்ஸ் 2 எட்ஜஸை வரையும் போது 14 வெயிட்டட் இருக்குது. அது அந்த கிராஃப் வரையும் போது அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஒரு சைக்கிள் கிராஃப் வந்து க்ரியேட் ஆகலாம், அதனால் அது அக்செப்ட். தென் 4, 7 இங்கே பாருங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு டைமண்ட் ஷேப் வருது. அதனால் என்ன பண்ணலாம், நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரணும், ஆஸ் சைக்கிள் கிராஃப் ஒரு பார்த்து வரவே கூடாது, அது முடிவற்றதாக இருக்கணும். அதனால் இது ட்ராப் பண்ணால் ஒரு கனெக்ஷனில் வந்துடும். அதனால் வந்து நான் அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன். தென் 4 and 5 இந்த எட்ஜஸ் வந்து 20யோட கனெக்ட் பண்ணும்போது எந்த சைக்கிள் கிராஃபும் உருவாகலை, அதனால் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தென் 5, 7 இது பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு பாத் கிடைக்குது, ஒரு ஃபுல் கனெக்ஷன் வந்து, அதனால் நான் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன். தென் 5, 6 பாருங்கள் வரும்போது எந்த ஒரு சைக்கிள் கிராஃபு உருவாகலை, சைக்கிளாகவே இருக்குது அந்த டயக்ராம், அதனால் வந்து நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். தென் 1, 2 பண்ணும்போது இது ஒரு எக்ஸகன் ஷேப்பாக மாறும், அதனால் வந்து நான் அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு க்ரூஷிக்கல் மெத்தட்னால் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அசைக்கிளிக்காக நம்ம கடைசியில் கொண்டு வரணும், சைக்கிளாக கொண்டு வரக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு சொன்னாங்க. ஸ்பேனிங் ட்ரீன்னா வந்து அனதர் ஃபார்ம் வந்து க்ரூஷிக்கல் அப்படின்னு சொல்லலாம். க்ரூஷிக்கல் அல்காரிதம் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் வந்து மினிமமாக இருக்கும், மினிமம் காஸ்ட் யூஸ் பண்ணோம். இந்த சிம்பிள் வேர்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறாங்கன்னா எட்ஜஸையும் அட்ஜசன்ஸையும் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா? ஒரு டயக்ராம் உருவாக்கும் போது ஒரு ஃபார்ம், ஒரு சர்க்கிள், ஸ்கொயர், பென்டகன், எக்ஸகன்ன்ற ஒரு ஷேப் வந்துச்சுன்னா நம்ம வந்து அது ரிஜெக்ட் பண்ணிடணும். அது வராத மாதிரி அந்த டயக்ராமை உருவாக்கணும். நான் வந்து அது உருவாக்கிட்டேன். அவ்வளோதான் க்ரூஷிக்கல் அல்காரிதம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிக்கும்னு நம்புகிறேன்.